ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படமாக இருக்கப்பட்ட லீ கார்னிங்ஸ் தி மம்மி அப்படின்ற திரைப்படத்தை ஆப்பிள் டிவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி வீடியோ இல்லாமா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ வச்சுக்கிறோமா போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாம போயிடுறோம். ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 8 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு உங்களுடைய பொண்ணு வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய பொண்ணோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. பட் இவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வியடா இருந்தாலுமே அவங்களுடைய ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ இவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது ஒரு நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களே என்ன, உண்மையிலேயே இவங்களை யார் கடத்திட்டு போனாங்க, கடைசியானாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல ஒரு கோரியான ஹாரர் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான அந்த பிளட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தரமா ஒர்க் ஆகும். ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான், பெருசா எந்த ஒரு புதுசான எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்க வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வகையான மம்மி படங்கள் பார்த்ததுனால இந்த படத்துல ஸ்டோரி அப்படி வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லா கேட்டமே உடல கொடுத்துருந்தாங்க. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே இந்த எமோஷன் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரெண்டுமே கலந்துதான் ஆகுது. ஸோ அதுவுமே நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் அண்ட் ஷேடா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சவுண்ட் ஒர்க் இது எல்லாமே ஒரு ஹாரர் த்ரில்லர் இருக்க மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தூக்க வர மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலா பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு யூஸ்வலான பிளட் சீன்லாம் கலந்த ஒரு பயங்கரமான மம்மி படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.